நேற்று தான் ராகி மாவில் கேக் செய்கிறேன்ட்டு ஏதோ ஒன்று சொதப்பி வச்சுட்டேன்னா, சரி இன்றைக்காவது நல்லதாக எதாவது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு, சரி கோதுமை மாவில் சமோசா மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் எல்லாம் ட்ரை பண்ணேன். சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி எல்லாம் மாவெல்லாம் திரட்டி அது கட் பண்ணி எடுக்கிறேன். எடுத்தால் அந்த கல்லுலேயே ஒட்டிக்குது, அது என்னென்னு தெரியல. சரின்ட்டு அதுக்கிட்ட மல்லடிச்சு எப்படியோ எடுத்தாச்சு. சரின்ட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிட்டு அப்போ என்ன மசாலா போடுறதுனே தெரியல. நான் பாட்டுன்னு ஏதோ ஒரு மசாலாவை தூக்கி அதில் போட்டுன்னு இருந்தேன். அப்புறம் சரி சமோசா ஷேப்புக்கு மடிக்கலாம் அப்படின்ட்டு நானும் ரொம்ப நேரம் யோசித்து எப்படியோ ஒன்று மடித்தேன். அப்புறம் ஒரு ஷேப் வந்துச்சு. சரின்ட்டு நானும் அதில் தூக்கி அந்த ஸ்டஃபிங்லாம் வச்சுட்டு சரின்ட்டு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போக போக மடிக்கிறேன், எனக்கு அந்த ஷேப்பே வரல. அப்புறமா சரி ஏதோ ஒன்று எப்படி சாப்பிட்டா என்ன, நம்ம தானே சாப்பிட போகிறோன்ட்டு ரோல் மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் நானும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சரி இது கூட டீ வச்சு குடித்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு அப்புறம் பக்கத்துலேயே கொஞ்சம் டீயும் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் சரின்ட்டு சாஸ் தொட்டு நல்லா சாப்பிட்டேன். டேஸ்ட்டாகவும் பக்காவாக